அவர் எங்கதான் இருக்காருன்னே சொல்ல முடியல. அவர் எங்க டெல்லியில தான் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அவருடைய வேலையில பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு. ஆக அன்பான தாய்மார்களே, நமக்கானவர் வெற்றியின் சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு உரியவர் மாமா வி.டி. நாராயணசாமி அவர்களுக்கு நீங்கள் பெரியவாரியான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டும். அது மட்டுமில்ல தாய்மார்களே, இஸ்லாமிய சிறுபான்மையினர் இங்கே நீங்க எல்லாம் கூடி நிக்கிறீங்க. திமுக அரசு என்ன வாக்குறுதி கொடுத்துச்சு? நமக்கு சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் சொல்லுச்சு. அதே போல சிறைவாசிகளை இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் விடுதலை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் அங்க செயலாளர், மாநில செயலாளரை வச்சு இன்னைக்கு ஸ்டே வாங்குது விடியா திமுக அரசு. எவ்வளவு ஒரு கொடுமைன்னு பாருங்க. இன்றைக்கு 135க்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்நாளை சிறையிலேயே முழித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை. என்ன சொல்லி ஓட்டு வாங்கினீங்க நீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலையா சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் சொன்னீங்களே, உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி இருக்க வேண்டாமா? நீங்கள் இப்படி ஏமாற்றலாமா? உச்ச நீதிமன்றம் வெளியிட்டாலும் கூட நீங்கள் ஸ்டே வாங்கலாமா? கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கின்றதா? விடியா திமுக அரசு வாக்குறுதியை ஒருபோதுமே நிறைவேற்றியது கிடையாது. அது மட்டுமில்லை சகோதரர்களே, பொது சிவில் சட்டத்திற்கு அன்றைக்கு பாராளுமன்றத்திலே வாக்களித்தது இதே திமுக அரசு. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பொது சிவில் சட்டம்னா என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய அடிப்படை திருமண சட்டம், குர்ஆனுடைய பைலா சட்டங்கள் அனைத்துமே எடுத்துட்டு அனைவருக்குமான பொது சட்டம் அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தை, அவங்க கொண்டு வர பிஜேபி கொண்டு வர துடிக்கிற சட்டத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கையெழுத்து போட்டு ஒப்புதல் வழங்கினது இதே திமுக அரசு. நீங்க மறந்துடக்கூடாது. எடப்பாடியார் அவர்கள் ஏதோ ஒரு மத்திய அரசினுடைய நெருக்கடியின் காரணத்தினால அன்னைக்கு சிஏஏல கையெழுத்து போட்டார். எஸ்டிபிஐ நடத்தின மாநாட்டில் அதுக்கான தெளிவையும் அவர் வெளிப்படுத்தி சொல்லிட்டார். என் கூட இருந்த ஒருத்தருடைய சூழ்நிலையின் காரணத்தினாலதான் நாங்க அதை செஞ்சோம்ன்றத வெளிப்படையா அவர் சொல்லி இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்டு இனிமேல் நாங்க அந்த தவறை செய்ய மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாம் அவரை நம்பணுமா வேணாமா? எடப்பாடியார் அவர்களை இந்த எம்பி தேர்தல் மட்டும் கிடையாது, 40 தொகுதிகளையும் நம்ம இதை ஜெயிக்க வைக்கிறதும் இல்லாம வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில எடப்பாடியார் பழனிசாமி அவர்களை நாமெல்லாம் அனைவருமே இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவர்களை முதல்வராக்க நாம கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அன்பிற்குரிய சிறுபான்மை பெருமக்களே, நீங்கள் ஒருபொழுதும் மறந்து இருந்து விடாதீர்கள். மாமா நாராயணசாமி அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகளை, நமது கழகம் அம்மா அவர்களுடைய சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் மறவாமல் பெருவாரியான வாக்குகளை அளித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை வேண்டி விரும்பி அன்போடு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.